விடக்கூடாது, புறச்செயல்களில் கவனம் செலுத்துகிற ரமதானாக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் என்ன மாற்றத்தை விரும்புகிறானோ அந்த அகமாற்றத்தை நோக்கி என்னை நகர்த்தாத நோன்பாக அந்த நோன்பு ஆகிவிடக் கூடாது. அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு மனசை தயார் பண்ணுங்க. உடம்பு தயார் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, மனசை தயார் பண்ணுங்க. பெருநாள் வர்றதுக்கு முன்னாடி துணி எடுத்து தயாராகிறோம். சகோடைய சாப்பாடு ஸ்பெஷலா கொண்டாடுறதுக்காக மளிகை கடையில பில்லு. மற்ற மாசத்தை விட இந்த மாசம் தான் கூடுதல் பில்லு வேற. மற்ற மாசம் 3000 இந்த 5000 6000. புள்ள பட்டினி கிடக்காமல பகல்லாம், அதனால கொஞ்சம் சத்தா கொடுப்போம், கொடுங்க. நோம்பு திறக்கிறதுல இருந்து திரும்ப நோம்பு ஆரம்பிக்கிற கேப், பிட்வீன் கேப் முழுக்க நிறைச்சிருவோம். மகரிபு தொழுதா பள்ளியாசல்ல கஞ்சி தொழுது முடிச்சுட்டு வந்து வீட்டில் ஒரு ஆட்டையை போகிறோம். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்தில் திரும்ப ஒன்று, திரும்ப 21 அடுத்து ஒன்று, அடுத்து ஒரு 3 மணிக்கு அடுத்து ஒன்று. கடைசியில் டைம் இருக்கா, அந்த பிளாக் டீ கொடு, தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சா எல்லா வீடெல்லாம் ஆடம்பரம் பண்ணி அடுத்து ஒரு சம தண்ணியை ஊற்று, எல்லாத்தையும் முடிச்சா அப்பா. இதில் செலுத்துகிற கவனத்தை விட உங்கள் மனதில் ஏற்படுகிற மாற்றங்களும் மனநிலை சிந்தனைகளும் அதுதான் அத்தியாவசியமானது. அந்த மனநிலை மாற்றத்திற்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இதை தருவதற்குத்தான் நாம் எல்லோரும் கேட்ட திருமறை குர்ஆனுடைய வசனத்தை மீண்டும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு முறை உங்கள் மனதிற்குள்ளே அதை மீட்டி பாருங்கள். இறைவன் பேசுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னோர் மீது கடமையாக்கப்பட்டதை போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக இறையச்சமுடையோராக ஆவதற்காக. நீங்கள் பட்டினி கிடந்து உங்கள் உடலை மேம்படுத்திக் கொள்வதற்காக இல்லை, உங்கள் குடலை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இல்லை. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக. தக்வா என்பது என்ன, புறமா அகமா? அது எங்க இருக்கிறது? அது மெட்டீரியலா? அது பாடியில் உள்ள ஒரு உறுப்பா? அதான உள்ள, அதான கல்பு. உள்ளத்திற்குள்ளே இருந்து எழுகிற உணர்வு தானே தக்வா. இதுக்கு தான் கொடுத்தேன் அல்லாஹ் சொன்னான். ஆனா அதை மட்டும் விட்டுட்டோமே, மற்ற எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு தொங்குறோமே. இந்த ரமலானுடைய மாதத்தில் சண்டை போடுறோமே, இந்த ரமலானுடைய மாதத்தில் கெட்ட வார்த்தை பேசுறோமே, இந்த ரமலானுடைய மாதத்தில் புறம் பேசிக்கிட்டு இருக்கோமே, ரமலானுடைய மாதத்துடைய நன்மைகளை இழக்க செய்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே ரமலானு நோம்பு ரமலானு நோம்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோமே, தக்வா கிடைக்கும்? இறையச்சம் அது அது மனசு அச்சத்து, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இங்க ஏறிடுச்சு அப்படின்னா